வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. திருத்தணி அருகே குழந்தைகள் சாப்பிட்ட குச்சி ஐஸில் பல்லி செத்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பல்லி ஐஸ் விற்றவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? பல்லி அது ஐஸ் சாப்பிட்ட பிறகு பல்லி செஞ்சது இதோ எங்கள் அக்கா தான் பார்த்தாங்க. அவங்க பார்த்த உடனே அப்படியே 10 நிமிஷம் கழிச்சு வாந்தி பேதி ஆச்சு. அவங்க பேதி ஆகல, வாந்தி ஒரு மயக்கம் போல் வந்துச்சு. எங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. திருத்தணி அருகே வெங்கடாபுரம் அருந்ததியர் காலனியில் வசித்து வருபவர் விவசாயி சேகர். இவரது குழந்தை 4 வயதான சந்திரா. இதே பகுதியில் வசித்து வந்த வரதராஜன் என்பவரது குழந்தை 5 வயதான நிதேஷ். இந்த 2 குழந்தைகளும் அவ்வப்போது சேர்ந்து வீட்டருகே விளையாடி வந்தனர். இந்நிலையில் கோவிந்தன் என்பவர் ஊருக்குள் குச்சி ஐஸ் விற்றபடி 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அந்த 2 குழந்தைகளும் உடனே ஓடிச் சென்று ஒரு குச்சி ஐஸை வாங்கி இருவரும் மாறி மாறி சாப்பிட்டுள்ளனர். அப்போது திடீரென்று 2 குழந்தைகள் வாயில் நுரை தள்ளி கீழே விழுந்து வயிற்று வலியால் துடித்துள்ளனர். இதை அங்கிருந்த 2 குழந்தைகளின் பெற்றோரும் பார்த்து பதறி போயினர். உடனே ஓடிச் சென்று குழந்தைகளை தூக்கிய பெற்றோர் அவர்கள் சாப்பிட்ட ஐஸை எடுத்து பார்த்தபோது அதில் சிறிய பல்லி ஒன்று செத்து கிடந்தது தெரிய வந்து அதிர்ந்து போயினர். ஆத்திரமடைந்த அவர்கள் அருகில் மற்றொரு தெருவில் ஐஸ் விற்று கொண்டிருந்த கோவிந்தனை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து 2 குழந்தைகளையும் அத்திமஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்து சிகிச்சை அளித்துள்ளனர். குழந்தைகள் ஆபத்தான நிலையில் இருந்ததால் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு 2 குழந்தைகளும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் ஐஸ் விற்று வந்த கோவிந்தன் மற்றும் ஐஸ் மொத்த விற்பனையாளர் மோகன் ஆகிய 2 மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். மேலும் காவல்துறையினர் ஐஸ் விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர் வலியுறுத்தினர். இதேபோல திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளின் உறவினர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். குழந்தைகள் சாப்பிட்ட குச்சி ஐஸில் பல்லி செத்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.